ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலில் இன்றைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, ஆம்பளைங்க நீங்களே இப்படி உடஞ்சி போயிட்டா இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் யார் ஆறுதல் சொல்வான்னு பாக்கியம் கேட்க, வைகுண்டம் அவருடைய சோகத்தை பற்றி பேசுகிறாரு. 20 வருஷம் கழிச்சு என் கைக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை நான் இப்படி பறி கொடுத்துட்டு நிற்கிறேனே, முருகா உனக்கு கண் இல்லையா? 20 வருஷமா அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் கூட வந்து சேர்ந்தா, நீ இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லி கடவுளை பார்த்து பேசுகிறாரு. என் மதனி வைராகியக்காரின்னு, அதனால தான் 20 வருஷமா அவளோட உயிரை ஜெயிலில் பிடிச்சி வச்சிருந்தா. உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் அவளோட உயிரை விட்டுருக்கா. இத்தனை நாளாக மனுஷியாக இருந்தவ இப்போ உங்களுக்கு காவல் தெய்வமாக மாறி இருக்கா. அவள் உங்களை விட்டு எங்கேயுமே பிரிஞ்சு போக மாட்டான்னே. அவள் இந்த வீட்டில் ஒரு மரமாவோ காத்தாவோ இல்லை இந்த வீடாவோ உங்கள் கூடவே தான் இருப்பான்னு பாக்கியம் ஆறுதல் சொல்ல, எனக்கு அவள் தெய்வமாலாம் இருக்க வேண்டாம்தா, அவள் இந்த வீட்டில் இருந்து அரசாளணும், உன்னால் பண்ண முடியுமான்னு வைகுண்டம் கேட்குறாரு. பாக்கியம் எல்லாருக்குமே ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் யாருமே சமாதானம் ஆகாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது ரத்னா மட்டும் சூடாமணி ஃபோட்டோ முன்னாடி வந்து நிற்கிறாங்க. சூடாமணி உயிர் போகிற நிலமையிலையும் ரத்னாவோட கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு பேசினதை ரத்னா நினச்சி பார்த்து அழுறாங்க. உன் சாவுக்கு நானே காரணமாயிட்டேனம்மா, என்னோட பேச்சை கேட்க முடியாம தான் நீ என்னை விட்டு போயிட்டியாமான்னு சொல்லி அந்த சத்தம் கேட்டு பரணி வராங்க. ரத்னா பரணி கிட்ட, என் அம்மா சாவுக்கு நான் தான் காரணம், என்னால் தான் அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க மேலே பழியை தூக்கி போட்டு பேசிக்கிறாங்க. என்னடி பேசுகிற, இப்போ எதுக்காக பழியை உன் மேலே நீயே தூக்கி போட்டுக்கிறேன்னு பரணி கேட்க, இல்லடி நீயே யோசிச்சுப்பாரு, எப்போ என் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்து இந்த குடும்பம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது. இப்போ கூட இந்த கல்யாணம் காட்டு பெருமாள் கோயிலில் தான் நடக்கணும்னு சொல்ல போய் தானே என் அம்மா இறந்து போயிட்டா, என்னால் தான் இது எல்லாமே நடந்ததுன்னு சொல்லி, எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த கல்யாணமும் வேண்டாம், இந்த தாலியும் வேண்டான்னு சொல்லி ரத்னா அவங்க கழுத்தில் கிடக்கக்கூடிய தாலியை கலத்த போகிறாங்க. அதை பரணி தடுக்க அந்த சத்தம் கேட்டு தூங்கிட்டு இருந்த மற்ற எல்லா பொண்ணுங்களும் எழுந்து வராங்க. அக்கான்னு சொல்லி அவங்களும் அழுறாங்க. இப்போ எதுக்காகட்டி இப்படி பண்ணுறேன்னு பாக்கியம் கேட்க, அம்மா அவள் குற்ற உணர்ச்சியில் இருக்காம்மா, அத்தை சாவுக்கு அவள் தான் காரணம்னு நினச்சி இப்படியெல்லாம் செய்கிறான்னு பரணி சொல்கிறாங்க. இங்கே பாரு ரத்னா, இந்த பிள்ளைங்க எல்லாருமே ஒன்றை தான் அம்மாவாக பார்க்குறாங்க. நீயே இப்படி உடஞ்சி போயிட்டா அவங்கள யார் சமாதானப்படுத்துறதுக்கு? நீ இப்படி தூங்காமல் முழிச்சிட்டு இருந்தா உன் எண்ணங்கள்லாம் இப்படி தான் போகும். வா வந்து கொஞ்சம் நேரம் தூங்குன்னு சொல்லி பரணியும் பாக்கியமும் ரத்னாவை கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து சண்முகம் வருத்தப்படுறாரு. அப்புறமா சண்முகம் ஒரு மரத்தை சூடாமணியாக நினச்சி அதுக்கிட்ட போய் பேசுகிறாரு. எதுக்காகமா எங்களை விட்டுட்டு போன? 20 வருஷம் கழிச்சு நீ எங்களை தேடி வந்தியே, 20 நாளாக தானே எங்கள் கூட இருந்த, இந்த 20 நாளும் எங்களுக்கு போதாதுமா, நீ என் கூட 40 வருஷம் இருப்ப, உன் கையால் சாப்பிட்டு சந்தோஷமாக வாழலான்னு நினச்சேனம்மா, என்னை ஏமாற்றிட்டு இப்படி போயிட்டியம்மான்னு சொல்லி அழுறாரு. என்ன குத்த வந்தவன் என்ன குத்திட்டு போயிருந்தாலும் நான் நிம்மதியாக உன் மடியிலே விழுந்து செத்துருப்பேனம்மா, இப்போ அந்த குத்தை வாங்கி நீ எங்களை விட்டுட்டு போய் என்னை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிட்டியம்மான்னு சொல்லி அழுறாரு. கொஞ்ச நாளாக தான் அப்பா முகத்தில் நான் சந்தோஷத்தை பார்த்தேன். இந்த பிள்ளைங்க எல்லாருமே உன்னை அம்மா அம்மன்னு சுற்றி வந்ததே, இனி அம்மா எங்கன்னு என்கிட்ட கேட்கும்போது நான் என்னம்மா பண்ணுவேன்னு சொல்லி அழுறாரு. சண்முகம் தன்னோட வருத்தத்தை எல்லாத்தையுமே அந்த மரத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அப்புறமா அடுத்த சீனில் காலையில் சண்முகம் முகத்தை தொடச்சிட்டு வரும்போது வாசலில் சூடாமணி கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து சண்முகம் சந்தோஷப்படுறாரு. யாரு அம்மையான்னு கேட்க, பெத்த அம்மாவை பார்த்து யாராவது அம்மையான்னு கேட்பாங்களான்னு சூடாமணி கேட்குறாங்க. அம்மா நீ திரும்ப வந்துட்டியா, நீ எங்களெல்லாம் விட்டு போகலையா அம்மான்னு சண்முகம் கேட்குறாரு. என்னோட உயிரே நீங்கள் தான்ல, உங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போவேன்னு சூடாமணி சொல்ல, நீ எங்களை விட்டுட்டு போயிட்டியோன்னு நான் ரொம்பவே பயந்து போயிட்டம்மான்னு சண்முகம் பேசிகிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து பரணி வெளியே வராங்க. சண்முகம் தனியாக பேசிட்டு நிற்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. சூடாமணி சண்முகத்தை பார்த்து, இங்கே பாரு சாமி, நீ அழுத அந்த அம்மையால் தாங்க முடியாது, தயவு செஞ்சு அழாதன்னு சொல்ல, அதான் நீ வந்துட்டல்லம்மா, நான் இனி அழமாட்டேன்னு சண்முகம் அவரோட கண்ணை துடைக்க, இங்கே பாரு சாமி, உன் அப்பாவுக்கு இவ்வளோ வயசானாலும் அவர் ஒரு குழந்தை மாதிரி தான், உன் தங்கச்சிகளோட சேர்ந்து நீ அந்த குழந்தையும் பத்திரமா பார்த்துக்கணும்னு சூடாமணி சொல்ல, அதான் நீ வந்துட்டே இல்லாமா, என் கூடவே நீ இருந்தாலே போதும், நான் எல்லாரையும் பத்திரமா பார்த்துப்பேன்னு சண்முகம் பேசிட்டு இருக்காரு. இதை பார்த்த பரணி, டே சண்முகம் யார்கிட்டடா பேசிட்டு இருக்கேன்னு கேட்க, அதாம்ல என் அம்மா சூடாமணி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே என் அம்மையை நீ மறந்துட்டியான்னு சண்முகம் கேட்க, இங்கே யாரும் இல்லடான்னு பரணி சொல்கிறாங்க. இதோ நிற்கிறாளே என் அம்மன்னு சண்முகம் திரும்பி பார்க்கும்போது அங்கே யாரும் இல்லை. சண்முகம் சூடாமணியை நினச்சி அழுறத பார்த்து பரணியும் அழுறாங்க. இங்கே பாருடா சண்முகம், நீ அழுதா என்னால் தாங்கிக்க முடியாது, தயவு செஞ்சு அழாதடான்னு சொல்ல, இப்போ எதுக்காகல நீ அழுறன்னு சொல்லி சண்முகம் பரணியுடைய கண்ணீரை தொடச்சி விடுறாரு. அப்புறமா பரணி கிட்ட, இனிமேல் இந்த பிள்ளைங்க எல்லாத்தையுமே நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்ல, பரணி சண்முகத்துடைய தோளில் சாயிறாங்க. இதோட எபிசோட் ப்ரோமோ முடியுது.